கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து பேச வேண்டுமானால் கட்டாயமாய் சிலுவையை குறித்து பேசாமல் கர்த்தருடைய இரக்கத்தை முழுமையாய் பேச முடியாது. சிலுவை இல்லாமல் கர்த்தருடைய இரக்கத்தை முழுமையாய் நாம் பிரசங்கிக்கவும் முடியாது, தியானிக்கவும் முடியாது. சிலுவையை தியானிக்காமல், இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியத்தை தியானிக்காமல், சிலுவையில் வெளிப்பட்ட இரக்கத்தை நாம் தியானிக்காமல், நாம் வேதத்தில் மற்ற எல்லா இரக்கங்களை தியானித்தாலும் அது முழுமை பெறாது. ஆமென். ஸோ ஆகவே இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்பட்ட இரக்கம் அப்படின்ற தலைப்பில் இன்னைக்கு உங்களோடு கூட என்னுடைய செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது கொஞ்சம் உபதேசம் சார்ந்த ஒரு செய்தி. அது மாத்திரமில்லாமல் நம்முடைய வாழ்க்கைக்கு நடைமுறையான நன்மைகளையும் கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். கொஞ்சம் உபதேசம் சார்ந்த செய்தி. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் நிறைய காரியங்களை விளங்கிக்க முடியும். அதே வேளையில் இது உபதேசம் சார்ந்த ஒரு செய்தியாக இருந்தாலுமே நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ள குறிப்புகளையும் ஆண்டவர் வேதத்தில் வசனங்கள் மூலமாக கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா நல்லா சொல்லிடுவோமா? ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. சரி, கவனிங்க. தேவனுடைய இரக்கம் முற்றிலுமாய் வெளிப்பட்ட ஒரு இடம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணத்தின் போது. அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 1வது அதிகாரத்தின் 77வது வசனத்தில், நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தும். இது தேவன் இந்த பூமியில மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது செம்மையானவனாக சிருஷ்டித்தார். அப்படின்னா ஆண்டவர் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது பாவம் இல்லாதவனாக தேவன் ஆதாமை சிருஷ்டித்தார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி சிருஷ்டித்தாரா? சொல்லுங்க. பாவம் இல்லாதவராக சிருஷ்டித்தார். ஆமென். ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆனால் இந்த ஆதாம் கீழ்ப்படியாமையினாலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து இவன் பாவத்தில் விழுந்து போனதன் நிமித்தம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பாவத்தின் விளைவை சுமக்க வேண்டியதாய் மாறினது. உதாரணத்துக்கு, அப்பா கடன் வாங்கி இறந்துட்டாரு, இல்லை கணவன் கடன் வாங்கி இறந்துட்டாரு அப்படின்னா அந்த கடன் தொடர்ந்து அந்த குடும்பத்தின் மீது வந்து விழுந்து போகும். அதே போலதான் ஆதாம் பாவம் செய்து அவன் விழுந்து போனது நிமித்தம் மனுக்குலத்தின் மீது அந்த பாவத்தினுடைய விளைவு வந்து விழுந்தது. ஸோ ஆகவே வேதம் நமக்கு சொல்லுகிற அடிப்படையான சத்தியம் என்ன, அடிப்படையான ஒரு போதனை என்னவென்றால், மனிதர்களாகிய நாம் இந்த பூமியில பிறக்கும் பொழுது, இயேசு இல்லாமல் பிறக்கும் பொழுது எல்லா மனிதர்களும் எப்படிப்பட்டவர்களாய் பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாவம் செய்யக்கூடிய தன்மையுடையவர்களாக பிறக்கிறோம். நாம் பாவிகளாய் பிறக்கிறோம். தேவன் இல்லாத ஒரு மனிதர்களாய் நாம் பிறக்கிற பட்சத்தில் நாம் எப்படி பிறக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் பாவிகளாய் பிறக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ த பைபிள் இஸ் வெரி கிளியர். ரோமர் 3வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், வேதம் நமக்கு அழுத்தம் திருத்தமாய் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் இப்படி இருக்க ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 3:23, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. ரோமர் 3:23 வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, தேவனுடைய உறவை இழந்தோம். தேவனோடு கூட இருக்க தேவன் இந்த மனிதனுக்கு கொடுத்திருந்த அந்த மகிமையை ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இழந்து போனான், மனுக்குலம் இழந்து போனது. ஸோ ஆகவே நம் மீது இருந்த ஒரு ஆக்கினை தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோமர் 6:23 வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். என்னது பாவத்தின் சம்பளம்? மரணம். இது எப்படிப்பட்ட ஒரு மரணம்? ஆவிக்குரிய ஒரு மரணம் மாத்திரமல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரத்தின் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்வீர்களானால், அந்த இடத்துல வரப்போகிற நரகமாகிய அக்கினி கடல், நித்திய மரணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்ப கவனிங்க, ஒரு பாவியான ஒரு மனுஷன், பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், பாவியான ஒரு மனுஷன், அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற சம்பளம் என்ன, விளைவு என்ன அப்படின்னா மரணம். எப்படிப்பட்ட ஒரு மரணம்? இந்த பூமியில இருக்கக்கூடிய ஆவிக்குரிய மரணம் மாத்திரமல்ல, அது நித்திய மரணம், இட்டர்னல் டெத். அப்படின்னா நித்திய காலமாய் அந்த மனிதன் தேவனை விட்டு பிரிந்து, பரலோகத்தின் தொடர்பை விட்டு பிரிந்து, நரகத்திற்குள்ள தேவன் இல்லாத தன்னுடைய ஆத்துமாவை அவன் செலவழிக்க போகிற
ஒரு காலத்தை தான், அந்த ஒரு பீரியடை தான், அந்த ஒரு சூழ்நிலையை தான் வேதம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நித்திய மரணம். கவனிங்க, கிறிஸ்தவர்களுடைய அடிப்படை உபதேசமே இதுதான். நாம் விசுவாசிக்கிற, வேதம் நமக்கு போதிக்கிற அடிப்படை உபதேசமே இதுதான். என்ன உபதேசம்? ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்கும் பொழுது பாவியாய் பிறக்கிறான். பாவம் செய்கிற தன்மை அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் பாவம் செய்கிறான், அவன் பாவியாய் இருக்கிறான், அவன் பாவத்திலே வளருகிறான். அந்த மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் அந்த மனிதன் மீது தேவன் வைத்திருக்கிற நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு என்னவென்றால் மரணம். எப்படிப்பட்ட மரணம்? நித்திய மரணம், இட்டர்னல் டெத். அப்போ இந்த நித்திய மரணத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டுமானால், இந்த நித்திய மரணமாகிய நரகத்திலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டுமானால், அந்த மனிதனுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக ஒரு பலி செலுத்தப்படுவது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, the man's greatest need in this world is not food, cloth or anything. எது அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒரு மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தேவை இந்த பூமியில என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உணவுன்னு நீங்க சொல்லலாம், உடைன்னு நீங்க சொல்லலாம், சிலர் உறங்க உறைவிடம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவைகள் எல்லாம் தேவைதான். ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் வேதம் ரெண்டாவது இடத்துல தான் வைக்குது. ரெண்டாவது இடத்துல தான் அவைகளை வேதம் வைக்குது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நீதி. ரெண்டாவது தான் பின்பு இவைகள் எல்லாம். எவைகள் எல்லாம்? சாப்பாடு, துணிமணி, அப்புறம் உறங்க உறைவிடம், மற்ற எல்லா உலக ஆஸ்வாதங்களும் ரெண்டாவது தான். அப்போ முதல் ஆஸ்வாதம் அப்படின்னும் பொழுது, முதல் ஒரு மனிதனுடைய தேவை என்று சொல்லும் பொழுது வேதம் எதை முக்கியத்துவப்படுது? நல்லா கவனிங்க, ஆத்தும மீட்பு. ஆமென். சால்வேஷன். ஒரு மனிதனுடைய ஆத்துமாவில் மீட்பு தான் ஒரு மனிதனுடைய மிக பிரதானமான அடிப்படை தேவை. அதனால தான் ஆண்டவர் ஒரு ஓமையில் சொல்லும் பொழுது சொன்னார், ஒரு பணக்காரன் என்ன பண்ணானா, நிறைய சம்பாதிச்சு நிறைய தானியங்களை கடவுனில் சேர்த்து வச்சுட்டான். அவன் சொல்கிறானா, என் ஆத்துமாவே நீ புசித்து குடி, உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வச்சிருக்கேன். என்ன சேர்த்து வச்சிருக்கேன்? தானியங்கள். அன்னைக்கு தானியங்கள், இன்னைக்கு பணமும் நகையும் மற்ற எல்லா காரியங்களையும் சேர்த்து வச்சிருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, மதிகடனே, இன்று இரவு உன்னுடைய ஆத்துமா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் யாருடையதாகும்? உன்னுடைய ஆத்துமாவை நித்திய காலமாய் நீ எங்கு செலவழிப்பாய்? பரலோகத்திலா அல்லது தேவன் இல்லாத நித்திய மரணமாகிய நித்திய நரகத்திலா, அக்கினி கடலிலா என்று தேவன் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில ஒரு மனிதனுடைய இந்த பூமியில அடிப்படையான ஒரு தேவை, மிக முக்கியமான பிரதானமான தேவை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் எழுதி வச்சுக்கோங்க. உங்க தலைமையில, உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை இருக்குமானால் அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆத்தும மீட்பு. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கணும். நம்முடைய ஆத்துமா சொல்லுங்க, மீட்கப்பட்டிருக்கணும். இப்ப கவனிங்க, ஆண்டவர் நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. இந்த மனிதனுடைய மிகப்பெரிய தேவையாகிய ஆத்தும மீட்பை கொடுப்பதற்காக தேவன் என்ன பண்றாராம்? தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் பார்க்கிறாரு, மனுஷனுக்கு இவ்வளவு ஒரு பெரிய தேவை இருக்கிறதே. மனுக்குலம் பாவம் செய்து அந்த பாவத்தின் விளைவாகிய மரணத்தை, நித்திய மரணத்தை அவர்கள் தங்கள் தோள் மீது சுமந்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் சிருஷ்டித்த மனுக்குலம். ஆண்டவர் தான் வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சொந்த கையால எடுத்து அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆதாமை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் தம்முடைய சொந்த கரங்களை, நீங்க பார்த்தீங்கன்னா வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆதிகாமம் முதல் அதிகாரம் படிச்சிருப்பீங்க. இப்போ இன்னைக்கு வரைக்கும் டெய்லி பைபிள் ரீடிங்ல நேற்று வரைக்கும் 32 முடிச்சிருப்பீங்க. இன்னைக்கு 33ல இருந்து 36 4 அதிகாரம் இன்னைக்கு படிக்க வேண்டியது இருக்கு. சரி, முதல் அதிகாரம் படிச்சிருப்பீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை சிருஷ்டிக்கும் பொழுது வார்த்தையால சொன்னாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. கரெக்டா? ஆகாய விரிவு உண்டாக கடவுது. சொன்னாரா இல்லையாங்க? சொல்லுங்க. ஆனா மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது மாத்திரம் அவர் வார்த்தையால சிருஷ்டிக்கல. அவர் வார்த்தையை சொல்லல. ஒரு மனிதன் உண்டாக கடவன் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு மனுஷன் உண்டாகி இருக்க முடியுமா, முடியாதா? சொல்லுங்க. அவர் சொன்னாரு,
வெளிச்சம் வந்தது. அவர் சொன்னாரு வானம் உண்டானது. அவர் சொன்னாரு ஆகாயத்தில் பறவைகள் எல்லாம், பூமியின் மிருகங்கள் எல்லாம் உண்டானது. அவர் வார்த்தையை சொன்னார், புல்லு பூண்டு எல்லாம் முளைச்சது. அப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா மனுஷன் வந்திருக்கணும் தானே. ஆனால் அவர் அதை பண்ணலை. அவர் என்ன பண்ணார்னா, கையால் எடுத்து அந்த மனிதனை சிருஷ்டித்தார். சில நேரத்தில் நம்ம சொல்கிறோம்ல, எங்கள் கையால் செஞ்சு கொடுக்குறோங்க இது உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்பெஷல். சில நேரத்தில் உங்களுடைய வீடுகளுக்கெல்லாம் வரும்பொழுது, கையால் செஞ்சோம் பிரதர், இது வந்து பாயாசம் எங்கள் கையால் செஞ்சது, இந்த கேசரி உங்களுக்காகவே செஞ்சது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்கள் கடையிலேருந்து எதையும் வாங்கிட்டு வந்து வைக்கல, நேரம் எடுத்து பாஸ்டர் வருவாங்க, கூட 2 பேர் வருவாங்க, ஸோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு ரவை வாங்குறது, அதை வாங்குறது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து அவைகள் எல்லாம் அல்லது நமக்கு விருப்பமானவங்க நம்முடைய நண்பர்களோ சொந்த பந்தங்களோ வரும் பொழுது நம்ம கடையிலேருந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா கொடுத்தா எக் பப்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்னவோ இருக்குது, வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், பொருட்களை வாங்கிட்டு வந்து நேரம் செலவு பண்ணி கையால் செஞ்சு என்ன பண்ணுறோம், கொடுக்குறோம். ஏன் அதை செய்கிறோம்? அவர்கள் மீது நாம் வெளிப்படுத்துகிற அன்பு. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அப்படியே ஏனோ தானோ அப்படின்னு படைக்கல, எப்படின்னா வாழட்டும் அப்படின்னு. அவர் அன்பு நேசித்தார், மனிதனை நேசித்தார், அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமென். அப்ப கவனிங்க, ஆண்டவர் உங்களையும் என்னையும் சிருஷ்டிக்கும் பொழுது, ஆதாமை சிருஷ்டித்த போது அவர் களிமண்ணை எடுத்து தன்னுடைய கரங்களால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு குயவன் வணைவது போல வணைந்து ஒரு கிராஃப்ட் ஒர்க் என்ன பண்ணாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல செய்து அவர் தன்னுடைய என்ன பண்றாருன்னு சொல்லிட்டுனா, அவர் ஊதுகிறார், மனிதன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த மனுக்குலத்தை நேசித்ததின் நிமித்தம், அன்பு கூர்ந்ததின் நிமித்தம், ஆதாம் பாவம் செய்து பாவத்தில் விழுந்து போன போதும் சரி, அவன் நிமித்தமாக ஒட்டுமொத்த உலகமும் மனுக்குலத்தில் விழுந்து போன போதும் சரி, அவர் இந்த மனுக்குலத்தை கைவிட்டு விடாமல், அவர் மனுக்குலத்தை கைவிடாமல் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய அன்பின் நிமித்தமாய், தான் இந்த மனுக்குலத்தின் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மனுக்குலத்தை மீட்கும்படியாக தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? உங்களுக்கு புரிய வச்சிடலாம். எபேசியர் 2வது அதிகாரத்தின் 4வது வசனம். எபேசியர் அந்த வார்த்தை கவனிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா சத்தமா? ஆண்டவர் நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. சரி, அப்போ கவனிங்க, இங்க 4வது வசனம் சொல்லுகிறது, பவுல் எழுதும்போது சொல்றாரு, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். எதில் ஐஸ்வர்யம் உள்ளவராய்? ஒரு மனிதன் இந்த பூமியில நிறைய பணங்களை வச்சு ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம், நிறைய தங்கத்தை வச்சு ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம், நிறைய வெள்ளியை வச்சு ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கலாம், நிறைய நிலங்களையும் சொத்து பத்துகளையும் வைத்து ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கலாம், நிறைய டைமண்ட்ஸ் வச்சு ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, தேவன் எதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்? பணத்தில், தங்கத்தில், டைமண்ட்ல மற்றும் உலக காரியங்களில் மாத்திரமல்ல, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் அவைகளை காட்டிலும் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனிதனிடத்தில் நிறைய ஐஸ்வர்யம் இருக்குன்னா, அந்த மனிதன் தன்னுடைய பணத்தை எத்தனை பேருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். அதிகமான ஐஸ்வர்யம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தங்களிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும்னா கொடுக்க முடியும், நிறைய பேருக்கு உதவி செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? அதே போலதான் தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய இரக்கம் யாரிடத்தில் இருக்கிறது என்றால் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடினால தம்முடைய இரக்கத்தை எல்லாருடைய வாழ்க்கையிலும், இந்தியர்கள், அமெரிக்கர்கள், ஆப்பிரிக்கர்கள், மற்ற எல்லா தேசங்களில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையில தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்போ பவுல் எழுதுறார், என்ன எழுதுறாரு? தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய்.
அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்ன பண்ணியிருந்தாராம்? அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. அப்போ கவனிங்க, யோவான் 3:16 வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ கவனிங்க, ஆண்டவர் இன்னும் ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 5:21 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மீது எடுத்துக்கொண்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தார். அப்போ சிலுவையில் இயேசு என்ன பண்ணாராம்? கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம்? சிலுவையில் அவர் நம்முடைய பாவத்தின் விளைவாகிய எல்லா ஆக்கினை தீர்ப்பையும் சிலுவையில் இயேசுவானவர் அவர் மீது ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் நமக்கு கொடுத்து நம்மை இலவசமாய் நீதிமான்களாய் இலவசமாய் ரட்சிப்புக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். நாம் எந்த விலைக்கிரயமும் செலுத்தலை. நம்ம செய்யறதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், இங்க இருக்கிற நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக விசுவாசிப்பீர்களானால் வேதம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் பாவிகள் அல்ல, பாவங்கள் கழுவப்பட்ட நீதிமான்கள், பாவங்கள் கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கரங்களை தட்டியோ உயர்த்தியோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இந்த மனுக்குலத்தை, இத்தனை பெரிய மனுக்குலத்தை, கோடிக்கணக்கான மக்களுக்கு பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய பாவத்திற்கு மீட்பை கொடுப்பதற்காக தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறபடினால் அவர் என்ன பண்றாராம்? அவருடைய இரக்கத்தை எல்லார் மீதும் அவர் வெளிப்படுத்துகிறார். பொதுவாக வெளிப்படுத்திட்டார் சிலுவையில். ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் சிலுவையில் ஆண்டவர் சுமந்து கொண்டு, ஆமென், அந்த ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்துக்கு ஆண்டவர் பரிகாரத்தை செலுத்தி இன்னைக்கு ரட்சிப்பை நமக்கு அவர் திறந்திருக்கிறார். ரட்சிப்பின் வாசலை திறந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆத்மாவுடைய ஒரு பிரதான தேவை ஒன்று உண்டு. அது என்னவென்றால் ரட்சிப்பு. அல்லேலூயா. ரட்சிப்பு மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதான தேவை. அதற்கு பின்பதாக தான் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம், உணவா இருக்கலாம், உடையா இருக்கலாம், மற்ற உறைவிடமாக இருக்கலாம், இவைகள் எல்லாமே பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றுதான் வேதம் சொல்லுகிறதே தவிர, முதலாவது உணவையும் உடையையும் இருப்பிடத்தையும் மற்ற உலக ஆசீர்வாதங்களையும் நாடுங்கள், பின்பு ரட்சிப்பு கிடைக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. முதலாவது ஆத்துமாவுடைய தேவை ரட்சிப்பு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கவனிங்க, இந்த இரக்கம் இயேசுவின் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மகா மேன்மையான ஒரு இரக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர் சிலுவையில் நம்மை மீட்கும்படியாக, நம் மீது இருக்கிற நரக ஆக்கினையை நீக்கி போடும்படியாக அவர் நமக்காக சிலுவையில் மரித்து அவர் நம்மை ரட்சிப்புக்குரியவர்களாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய இரக்கம் தெரியுமா இது? இவ்வளவு பெரிய இரக்கம் தெரியுமா? இந்த இரக்கத்தை நம்முடைய தகப்பனோ தாயோ நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே ரட்சகர் தேவை. ஆமென். அம்மாவா இல்லையா சொல்லுங்க. இந்த இரக்கத்தை யார் காட்ட முடியாது? நம்முடைய அம்மாவோ அப்பாவோ காட்ட முடியாது. அம்மாவோ அப்பாவோ நமக்கு காட்டக்கூடிய இரக்கங்கள் சோறு ஊட்டுறதா இருக்கலாம், பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதா இருக்கலாம், கல்யாணம் பண்ணி வைக்கிறதாக இருக்கலாம், நமக்கு வீடு வாங்கி கொடுக்கறதாக இருக்கலாம், பணங்களை கொடுக்கறதாக இருக்கலாம். அவ்வளோதான் அவங்க காட்டக்கூடிய இரக்கம். ஆனால் ஆத்துமா, நம்முடைய ஆத்துமா மீட்படைய யார் இரக்கம் காட்ட முடியும்? இந்த இரக்கத்தை யார் வெளிப்படுத்த முடியும்? நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்கள் மேனேஜர் உங்களுடைய ஆத்துமாவை மீட்க முடியுமா? முடியாது. உங்களுடைய சொந்த பந்தங்கள் உங்களுடைய ஆத்துமாவை மீட்க முடியுமா? முடியாது. உங்களுடைய பாஸ்டர் உங்களுடைய ஆத்துமாவை மீட்க முடியுமா? முடியாது. உங்களுடைய இனஜன பந்துக்கள் நண்பர்கள் உங்களுடைய ஆத்துமாவை மீட்க முடியுமா? முடியாது. உங்களுடைய ஆத்துமா மீட்கப்பட வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான், அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்போ அப்பா ஜோசுவா கை தட்டிட்டான்பா. ஜோசுவா கை தட்டி அல்லேலூயா சொல்லிட்டான். மகிழ்ச்சி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்பா. அப்ப கவனிங்க, the greatest need is salvation and God has poured a greatest mercies upon us. மனிதனுடைய பெரிய தேவை ரட்சிப்பு.
அந்த ரட்சிப்பை கொடுக்கும்படியாக தேவன் பெரிய இரக்கங்களை, மகா இரக்கங்களை அவர் நம் மீது அவர் என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு காண்பித்திருக்கிறார். ஆமென். சரி, இப்போ சிலுவையில் ஆண்டவர் நம் மீது இப்படிப்பட்ட இரக்கத்தை காண்பித்திருக்க, இந்த இரக்கம் நல்ல கவனிங்க, சிலுவையில் இவர் காண்பித்திருக்கிற இந்த இரக்கம் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற 4 காரியங்கள். சிலுவையில் இயேசுவானவர் நம்முடைய வாழ்க்கையில் காண்பித்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு மகா இரக்கம், நம்முடைய வாழ்க்கையில் அந்த இரக்கத்தின் மூலமாக ஆண்டவர் செய்கிற ஒரு 4 காரியங்கள் என்ன அப்படின்றத ரொம்ப சுருக்கமாக தியானிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். உண்மையாதாங்க. வாசிக்கலாம். தீத்து 3வது அதிகாரத்தின் 5வது வசனம். தீத்து 3வது அதிகாரத்தின் 5வது வசனம் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 4வது வசனம் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. அந்த வார்த்தை கவனிங்க. தீத்துல வாசிக்கிறீங்க இல்லையா சிஸ்டர்? தீத்து 3:5 பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்னா, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சரி, 1 பேதுரு 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்துக்கு வருவீர்களானால், அவர் ஆமா இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஆமென். சரி, 1 பேதுரு 1:4 இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த குறிப்பை. இங்க பவுல் எழுதுகிறாரு, தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே. எல்லாரும் சொல்லுங்க. எபேசியர் 2ல வாசிச்சோம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இங்க பேதுரு எழுதும் போது எழுதுகிறாரு, மிகுந்த இரக்கத்தின்படியே என்ன பண்ணாராம்? நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மை மறுபடியும் என்ன பண்ணிருக்காரு? ஜெனிப்பித்திருக்காரு. அப்போ முதலாவது குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மறுபிறப்பு. அப்படின்னா God's mercy made us a new creation. கர்த்தருடைய சிலுவையில் வெளிப்பட்ட இந்த இரக்கம், கர்த்தருடைய சிலுவையில் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின இந்த இரக்கம் நம்மை புது மனிதர்களாய் பிறக்க செய்திருக்கிறது. We are new creation. We are a new person in Christ. ஆமென். வரல பாருங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் பழைய மனுஷனா இருக்கிறதுக்கு தான் விருப்பம். புது மனுஷனா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லையா? இருக்கா இல்லையா? எப்படி புது ட்ரெஸ் வேணும், புது வாகனங்கள் வேணும், புது புது ஆசீர்வாதங்கள்லாம் ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கிறவங்க யாராவது இருப்பீங்கன்னா, நீங்க புது மனுஷனா மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, பேதுரு எழுதுகிறார், அவருடைய மிகுந்த இரக்கத்தின்படியே அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய இரக்கங்களை கொடுத்து சிலுவையில் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்ததின் நிமித்தம் நமக்கு சிலுவையிலிருந்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பழைய பாவியான மனுஷனை எல்லாம் இயேசுவானவர் கலைத்து போட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி அவர் நம்மை புது கிறிஸ்து இயேசுக்குள்ள புது மனிதனாய் நாம் பிறக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டிய உயர்த்திய ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோ கவனிங்க, இந்த இரக்கத்தை, சிலுவையில் இருக்கக்கூடிய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற முதல் நன்மையான காரியம், இரக்கம் செய்கிற முதல் காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை புது மனிதனாய் மாற்றுகிறது. ஆமென். வரல பாருங்க. நம்மை எப்படிப்பட்ட மனிதனாய் மாற்றுகிறது? புது மனிதனாய் மாற்றுகிறது. We are a new creation in Christ. ஹல்லேலூயா. நல்லதான் சொல்லுங்களேன். அவ்வளவு பஞ்சமா உங்களுக்கு அல்லேலூயா சொல்றதுக்கு. தீத்து 3வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை இப்பொழுது நீங்கள் வாசிப்பீர்களானால் வாசிங்க. தீத்து, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க வாசிக்கிறோம், புது மனுஷனாய் பிறந்தோம். இப்போ புது மனுஷனாய் மாறி இருக்கிற நாம, நல்ல கவனிங்க, பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலே அப்படின்னு இந்த இடத்துல தீத்து சொல்றதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
இந்த புதிதாக்குதல் நம்ம வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றம் எப்படி உண்டாகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள அவர் வந்து குடியேறுகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருகிறார். புது புது மாற்றங்களை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக விசுவாசித்து கொண்டு ரட்சிக்கப்படும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவரை ஈவாக கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்து என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மை புது மனிதர்களாய் மாற்றினது மாத்திரமல்லாமல் நாம் புது மனிதர்களாய் நடந்து கொள்ளவும் உதவி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப எப்படி நம்ம புது மனுஷனா மாறுறோம்? எப்படிங்க ஒரு பொருள் புது ஒரு காரியமா மாற முடியும் அப்படின்னா, பழைய அந்த பொருட்கள், அந்த ஒரு 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 பைக் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு 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 கார் எடுத்துக்கோங்க. எப்படி நம்ம அதை புதுசா மாற்ற முடியும்? அந்த பழைய காரியங்கள் எல்லாம், பழைய மட்காடு, அப்புறம் பழைய லைட்டு, இதெல்லாம் நம்ம பிச்சு போட்டுட்டு புதுசாக அந்த இடத்துல இணைக்கும் பொழுது, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட்ஸ் அவைகளெல்லாம் நம்ம புதுசாக மாற்றும் போது, கார்பரேட்டர் புதுசாக மாற்றும் பொழுது, இன்ஜின் பேரிங்கு அல்லது மற்ற காரியங்கள் எல்லாம் புதுசாக மாற்றும் பொழுது, என்னப்பா போன வாரம் வரைக்கும் பழைய வண்டியாக இருந்தது, இப்போ வண்டி புதுசாகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எப்படி மாறிச்சு? பழசையெல்லாம் ஓரம் கட்டிட்டு உள்ள புது காம்போனன்ட்ஸை வச்சாச்சு. அதே போல தான் இயேசு நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கையெல்லாம் இயேசுவானவர் அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மன்னித்து வெட்டி எறிந்து விடுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள தேவ ஆவியானவர் வந்து குடியேறுகிறது நிமித்தம் இப்போ புது மனிதனாய் நாம் இருப்பது மாத்திரமல்ல, இந்த புதிய மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படிப்பட்ட செய்கைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று ஸ்பிரிட் ஃபில்டு லைஃப், ஸ்பிரிட் ஃபில்டு லீடிங், ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையும் ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையும், ஸ்பிரிட் எம்பவர்டு லைஃப் அப்படின்னா ஆவியானவரால் பலன் கொடுக்கப்பட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையும் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. எப்படி கிடைக்குது? கர்த்தருடைய இரக்கம். எப்படி கிடைக்குது? கர்த்தருடைய இரக்கம். அப்போ கவனிங்க, இந்த சிலுவையில் நாம் பெற்றுக்கொண்ட இரக்கத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற முதல் நன்மையான காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் புதிய கிறிஸ்துவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்னவா மாறி இருக்கிறோம்? அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது எழுதுறாரு, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், எதுக்குள்ள இருந்தால்? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் சொல்லுங்க, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருப்போமானால் நம்முடைய பழைய சுபாவங்கள், பழைய வாழ்க்கை, பழைய பாவங்கள், இவைகள் எல்லாவற்றுமே ஒளிந்து போயிட்டு நம்ம எப்படியா மாறுறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். எல்லாம் புதிதாயின. அவர் சொல்றார், எல்லாமே புதுசாச்சு. ஆமென். பழைய வாழ்க்கை அது போச்சு, பழைய சுபாவம் அது போச்சு, பழைய சாபங்கள், வாழ்க்கையில் இருந்த பழைய சாபங்கள் அதுவும் போயிடும், பழைய மூட நம்பிக்கைகளும் போனோம். அல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, கவனிக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? இப்போதான் இந்த செய்தியினுடைய இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உபதேச ரீதியான காரியங்கள். இப்போதான் இதனுடைய வாழ்க்கை பயனிட்டு செய்திக்கு வந்திருக்கிறோம். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்போ எதெல்லாம் ஒழிந்து போனோம்? பழைய சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் ஒழிந்து போகணும், பழைய சாபங்கள் ஒழிந்து போகுது, பழைய தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் ஒழிந்து போக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நமக்கு இருந்த பழைய பயங்கள், பழைய சடங்காச்சாரியங்கள், கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையுமே நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஒழித்து விட வேண்டும். ஆமென். நிறைய நேரத்தில் நம்ம அதை ஒழிக்கிறது இல்லை, ஒழிக்கிறோம். ஒழிக்கிறதுக்கும் ஒழிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தெரியுமா? தெரியுமா தெரியாதாங்க? ஒழிக்கிறதுன்னா என்னது? ஒரே அடியா அது இல்லாம ஆஃப் பண்ணி வச்சிருது. ஒழிக்கிறதுனா ஒழிச்சு வச்சுட்டு தேவையான போதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கிறது. நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்றோம், இந்த பழைய சுபாவத்தை, அதாவது இந்த பழைய மனுஷனை ஒழிக்காம, அவைகளை விட்டு விடாமல் ஒழித்து வைத்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அது அப்பப்போ கொஞ்சம் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுது. இந்த காலை வேளையில் நான் சொல்றேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்களானால்
உங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து விட வேண்டும். ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற முதல் இரக்கமே அதுதான். சிலுவையில் நமக்கு கிடைக்கிற இரக்கமே அதுதான். சொல்லுங்க, சிலுவையில் நமக்கு கிடைக்கிற இரக்கமே என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நம்மை புது மனிதனாய் மாற்றுகிறார், புது சிருஷ்டியாய் மாற்றி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, இந்த காலை வேளையில நீங்கள் இங்கே யாராவது இருப்பீங்கன்னா, அப்படிப்பட்ட எண்ணங்களோடு இல்லை அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால், ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். எல்லா பாவங்களை கழுவி, எல்லா அக்கிரமங்களை கழுவி, தம்முடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி, அவர் நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய ஜென்ம சுபாவங்கள், பழைய பாவங்கள் எல்லாவற்றையும், கடந்த நாட்களில் நாம் செய்த எல்லாவற்றையும் அவர் மன்னித்து, இந்த காலை வேளையில நம்மை மறுபடியும் புதிய சிருஷ்டியாய் மாற்ற அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே புதிய சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. மறந்து போகாதீங்க. ஆமென். நீங்க என்ன பண்ணக்கூடாது? மறந்து போகக்கூடாது. ஆமென். சொல்லுங்க, நல்லதான். அப்போ நீங்க புது கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் சிலுவையின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருப்பீர்களானால் நீங்கள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காக புது துவக்கங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். If you are a new creation, you have a new start. நீங்கள் புது சிருஷ்டின்னா உங்களுக்கு புதிய துவக்கம். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய பழைய காரியங்களை எல்லாம் விட்டுட்டு, நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மறுபடியும் என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் விட்டுட்டு, நான் என்னை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு நீங்க இன்னைக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்கன்னா, இன்றிலிருந்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுப்பார். புதிய தயவுகளை கர்த்தர் கொடுப்பார். புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார். ஆமென். அது நீதிக்குரிய வழியாக இருக்கும். அது நன்மைக்கு ஏதுவான வழியாக இருக்கும். அது தேவனுடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான ஒரு வழியாக இருக்கும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அப்படிப்பட்ட வழிகளை திறப்பார். நீங்கள் புது சிருஷ்டிகளாய் மாறுவீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவைகளை செய்வார். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் நம்ம ஒரு காரியம் இந்த முதல் மாதத்தில் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, வருஷம் மாத்திரம் புதுசு இல்லை, நாமளும் கிறிஸ்துவுக்குள்ள புதுசு தான். ஆமென். வருஷம் மாத்திரம் புதுசு இல்லை, நாமும் புதுசு தான். அல்லேலூயா. சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அதுதான், அந்த பழசை விடுறதுக்கு மனசு இல்லை. அல்லேலூயா வர மாட்டேங்குது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்து இயேசுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. If I'm a new creation in Christ, I have a new start, new beginning. I have a new blessings, I have a new goodness, new mercies. புதிய இரக்கங்கள் ஒவ்வொரு நாள் நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே புது சிருஷ்டியாய் இருப்பேனானால், எனக்கு கர்த்தர் புது துவக்கத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, புதிய தயவுகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு, புதிய நன்மைகளை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு, புதிய நண்பர்களை ஒவ்வொரு நாளும் கொடுக்கிறாரு, எனக்கு உதவி செய்யக்கூடிய கரங்களை கர்த்தர் எழுப்புகிறார், புதிய வழிவாசல்களை கர்த்தர் திறப்புவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வருஷத்தை தொடருங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த இரக்கம், God's mercy continues to forgive us. நல்லா கவனிங்க. முதல்ல நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நீதிமான்களாய் மாற்றி புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். இது ஒரு பெரிய இரக்கம். இப்போ புதிய சிருஷ்டியாய் மாறின நாம் சில வேளைகளில் தொடர்ந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களில் நாம் விழுந்தும் போகிறோம். Because nobody is perfect in this world. யாரும் இந்த உலகத்தில் பர்ஃபெக்டான மனிதன் கிடையாது. The only perfect person who lived a perfect life in this earth is Jesus Christ. இயேசு மட்டும்தான் ஒரு பூரண மனிதனாய் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு போனார். மற்ற எல்லாரிடத்திலும் ஏதோ ஒரு குறை உண்டு. ஆமென். எல்லாரிடத்திலும். ஆமென். பலவீனம், நம்ம எல்லாருமே மாம்ச பலவீனம் உள்ளவர்கள். சிலருக்கு போஜன பிரியம், சிலருக்கு பொறாமை, சிலருக்கு கோபம், சிலருக்கு எரிச்சல், சிலருக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதாச்சும் வீண் விதண்டாவா காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கணும், சிலருக்கு ஏதாச்சும் மற்ற மனிதர்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு இல்லையா? நம்ம எல்லாருமே மாம்ச பலவீனம் உள்ளவர்கள் தான். நோபடி இஸ் பர்ஃபெக்ட்.
நிறைய நேரத்தில் ஒரு நிமிஷம் நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இப்போ இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம், மணி 10 ஆகுது. இந்த நாள் முடியறதுக்குள்ள ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அண்ட் செகண்ட்ஸ், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளால் பர்ஃபெக்டாக வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டுனா தவறி விடுகிறோம். சொல்லுங்க, அம்மாவா இல்லையா? நிறைய நேரத்தில் தவறி விடுகிறோம். கீழ்ப்படிய வேண்டிய நேரத்தில் கீழ்ப்படியாமல் போயிடுறோம். அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்பு காட்டாமல் போயிடுறோம். சொல்லுங்க, அம்மாவா இல்லையா? செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போயிடுறோம். கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்காமல் போயிடுறோம். பொறுமையாக இருக்க வேண்டிய நேரத்தில் கொஞ்சம் எரிச்சல் அடைஞ்சிடுறோம் அல்லது கோவப்பட்டுடுறோம். இச்சையடக்கம் எடுக்க வேண்டிய இடத்துல சில நேரத்தில் இச்சையடக்கம் இல்லாமல் தேவையற்ற காரியங்களை பார்த்து விடுகிறோம். சில நேரங்களில் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் ரட்சிக்கப்பட்டவை புது மனுஷனாக மாறி இருந்தாலுமே நடக்குது. இதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது ரோமர் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல எல்லாம் நீங்கள் தெளிவாக விளக்குறாரு. நமக்குள்ள 2 வகையான போராட்டங்கள் உண்டு. ஆனால் நாம் எதற்கு நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு நாம் அடிமையாக மாறுகிறோம். பாவத்துக்கு நம்மை தாழ்த்துவோமானால் நாம் பாவத்துக்கு அடிமை. நீதிக்கு நம்மை தாழ்த்துவோமானால், பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் தாழ்த்துவோமானால் நாம் தேவனுக்கு அடிமை. ஆமென். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துடலாம். இந்த இரக்கத்து நிமித்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய 2வது நன்மை என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, காட்ஸ் கண்டினியூவல் ஃபர்கிவ்னஸ். அப்படின்னா தேவனுடைய தொடர்ச்சியான மன்னிப்பு. முதல்ல பார்த்தோம், நம்ம புது சிருஷ்டியாய் மாற்றுகிறார். நம்ம எல்லாம் புது சிருஷ்டியா மாறி இருக்கிறோம். ஆனாலும் சில வேளைகளில் நாம் தவறுகிறோம். சில வேளைகளில் நாம் என்ன பண்றோம்? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், மகிழ்ச்சி. ஆனால் என்னால் பர்ஃபெக்டாக வாழ முடியல. நான் நிறைய தடவை ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டு இருக்கேன், விழுந்து போயிட்டு இருக்கிறேன். நான் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியல. நான் இவைகளெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறேன், கட்டுப்படுத்த முடியல. சில நேரங்களில் நான் அவைகள் எல்லாம் விழுந்து போகிறேன். கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என் வாயிலிருந்து வந்துடுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் இருக்கலாம். எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க தான், சபைக்கு வரோம் தான், திருவிருந்து எடுக்கிறோம் தான், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறோம், கர்த்தருடைய வசனத்தில் வளர்றோம், பயபக்தி, ஜபம், வேத வாசிப்பு எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் சில வேளைகளில் நாம் என்ன பண்ணுறோம்னு சொல்லி தவறி விடுகிறோம். இப்போ நம்ம தவறி விட்டோம் இல்லையா, உடனே ஆண்டவர் நம்மை புறக்கணித்து தள்ளிட்டு புறந்தள்ளி விட்டு ஆண்டவர் நம்மை உடனடியாக தண்டிக்கிறாரா? ஆண்டவர் உடனே நம்ம மீது நரக ஆக்கினை கொண்டு வந்து இந்த பிள்ளை பாவம் செஞ்சிடுச்சு, இனிமே இது நரகத்துக்கு தான் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி அந்த ஆத்மாவை ஒதுக்கி வச்சிடுறாரா? இல்லை. ஆமென். இல்லை. ஆண்டவர் ஒரு வழியை வச்சார். என்ன வழின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜபத்தின் மூலமாக நாம் செய்கிற ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற தப்பிதங்களை தேவ சமூகத்தில் வந்து அறிக்கையிட்டு நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகும் பொழுது ஆண்டவர் நம்மை மறுபடியும் கழுவ உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த காலை வேளையில் கவனிங்க, இது முக்கியமான ஒரு குறிப்பு. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற குறிப்பு வந்து முக்கியமான ஒரு குறிப்பு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, even though sometimes we run against God, தேவனுக்கு விரோதமாய் நாம் சில வேளைகளில் ஓடினாலும் தேவன் உடனடியாக நம்மை தண்டியாமல் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் விட்டு வைக்கிறார் பார்த்தீங்களா? அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். சில வேளைக்கு ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம், என்ன நினச்சிக்கிறோன்னா, பாஸ்டர்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, பைபிளில் எல்லாம் போட்டிருக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் அது இதுன்னு. நான் கூட தான் எவ்வளோ பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் கூட தான் எவ்வளோ காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு என்ன ஏதாவது நடக்குதா என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு சில நேரத்தில் நமக்குள்ள சில எண்ணங்கள் வரும் பார்த்தீங்களா? இவைகள் எல்லாம் பிசாசு போடக்கூடிய எண்ணம். நீ இப்படி இருந்துகிட்டே இரு, ஒன்றுமே நடக்காது. நீ இப்படி இருந்துக்கிட்டே இரு, ஒன்றுமே நடக்காது. என்ன ஆச்சு? நேற்று ஒரு பாவம் பண்ண, ஏதாவது ஒன்றே நடக்குது. நீ இவ்வளோ நாள் உன்னை சபையில் என்ன பயமுறுத்தி வச்சுருந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, நேற்று செஞ்சுட்ட, ஏதாவது நடந்துதா? இல்லை.
அவ்வளோதான் வாழ்க்கை. நீ திரும்ப இதை பண்ணலாம், திரும்ப அதை பண்ணலாம், நாளை மறுநாள் பண்ணலாம், அடுத்த மாதம் பண்ணலாம், நீ பண்ணிக்கிட்டே இருக்கலாம், ஒன்றுமே நடக்காது அப்படின்னு சொல்லுவான் பிசாசு. உண்மையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆமாம் உண்மை, அப்படி தான் சொல்லுவான். சரி, என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ நம்ம தவறி விழுந்து விடுகிறோம். ஆனால் நம்ம இவ்வளோ நாள் பயந்துட்டு இருக்கோம், ஐயோ பாவத்தில் விழுந்துட்டா கர்த்தர் சிட்சிப்பார், தண்டிப்பார், அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம செய்த பாவத்துக்கான விளைவு நம்ம மேலே வரல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உடனே அதை என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அட்வான்டேஜாக எடுத்துக்கக்கூடாது. வி ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் அட்வான்டேஜ். ரைட், அப்போ நம்ம தொடர்ந்து செய்யலாம், ஒன்றும் ஆகாது. நடக்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்படி தொடர்ந்து செய்ய 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 என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயம் கடின இருதயமாய் மாறுகிறது. பாவத்துக்கு பழக்கப்படுகிற ஒரு இருதயமாய் மாறுகிறது. இருதயம் முழுவதுமே பாவம் குடிகொள்ளுகிறது, பாவம் நிறைந்திருக்கிறது. கடைசியில் அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வரும் பொழுது மத்தேயு 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அநேகர் வந்து சொல்லுவாங்களாம், கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் பேய்களை ஓட்டினோம். வாசிக்கலாமா? மத்தேயு 7வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போ அடுத்த வாரம் இந்த வசனத்தை தான் உங்களை வந்து மனப்பாடம் பண்ண வைக்கணும் போல. முதல்ல இருந்தே வாசிக்கலாம் சிஸ்டர். மத்தேயு 7வது அதிகாரத்தின் 21 இருந்து. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் என்ன உரைத்தோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாள் வருமா, அப்ப அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி கத்துவாங்களாம், கத்தி சொல்லுவாங்களாம், நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம். தீர்க்க தரிசனங்களை உரைத்தது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசன கூட்டங்களுக்கும் ஓடணும். உமது நாமத்தினாலே பேய் பிசாசுகளை துரத்தினோம். துரத்தினது மாத்திரமல்ல, பேய் பிசாசுகளை துரத்துற ஊழியங்களை எல்லாம் போய் வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம். உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம். இது ஊழியர்களுக்கு. உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் செய்யப்படுகிற சபைகளுக்கும் கூட்டங்களுக்கு எல்லாம் ஓடி போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்போ ரெண்டுமே ஊழியர்களுக்கும் பொருந்தோம், விசுவாசிகளுக்கும் பொருந்தோம். ஆண்டவர் சொல்றாராம், என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரமம் செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் ஆண்டவர் அவர்களை அக்கிரமக்காரர் என்று சொல்லுகிறார்? அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தினால தான் தீர்க்க தரிசனம் உரைத்தாங்க, ஆண்டவருடைய நாமத்தினால தான் பேய்களை ஓட்டியிருக்காங்க, ஆண்டவருடைய நாமத்தினால தான் அவங்க அற்புதங்களையும் செய்திருக்கிறாங்க. இது சாதாரண விஷயமா? இந்த மூன்றும் இன்னைக்கு எந்த ஊழியத்தில் இருக்குதோ அந்த ஊழியம் டாப் லெவலில் போயிடும். தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம், ரெண்டாவது பேய்களை ஓட்டுதல், மூன்றாவது அற்புதங்கள் நடக்கிறது. எந்த ஊழியத்தில் இந்த மூன்று காரியம் நடக்குதோ அந்த ஊழியம் டாப் லெவலில் போயிடும். ஏன் அது டாப் லெவலில் போகுது அப்படின்னா, ஜனங்கள் எல்லாம் அங்கே தான் ஓடுவாங்க. The entire crowd will run after this kind of gimmicks. ஓடிடுவாங்க. I believe in prophecy. நான் தீர்க்க தரிசனங்களை நம்புகிறவன். I believe in miracle. அற்புதங்களை நம்புகிறவன். அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறோம் உங்களுக்காக. பிசாசுகளை ஓட்டுறதுலையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, பண்றோம். நிறைய வீடுகளில் ஓடி இருக்கு, நிறைய குடும்பங்கள்ல இருந்து ஓடி இருக்கு, நிறைய குடும்பங்கள்ல இருந்து தாயத்து மந்திர தந்திரங்கள் என்னென்னத்தை எடுத்து வெளியே போட்டிருக்கோம். ஆமென். நீங்கள் இங்க சாட்சி. ஆனா இப்போ பாருங்க என்ன சொல்ல வரேன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, இவைகளெல்லாம் செய்வதல்ல, மிக பிரதானமானது என்ன அப்படின்னு சொல்லினா ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதன் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாமல் மற்ற எல்லா காரியத்தையும் நான் செஞ்சேன், நான் சபைக்கு போனேன், காணிக்கை கொடுத்தேன், எல்லா காரியமும் பண்ணேன், ஊழியம் பண்ணேன், ஓடினேன், ஓடி வந்தேன், உட்கார்ந்தேன், தீர்க்க தரிசனம் சொன்னேன், தீர்க்க தரிசன கூட்டங்களுக்கு ஓடினேன், அற்புதங்களை செய்தேன், அற்புதங்களை செய்கிற கூட்டங்களுக்கு ஓடினேன், எல்லாத்தையும் சொன்னாலும் ஆண்டவர் பார்க்கறது என்னன்னா, அதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது. ஆண்டவர் என்ன பார்க்குறாரு? எந்த ஒரு மனுஷன் பிதாவுனுடைய சித்தத்தை செய்தானோ அவனே பிதாவுனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
என்னை நோக்கி சும்மா கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவனோ, இல்லை நான் 6 மணி நேரம் பாடினேன், 10 மணி நேரம் பாடினேன் அப்படின்னு சொல்றவங்களோ அல்ல. யார் போக முடியும்? யார் போக முடியும்னா தேவ சித்தம் செய்கிறவர்கள். அவர்கள் பாடுகிறவர்களாக இருக்கலாம், ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், வசனத்தை பேசுகிறவர்களாக இருக்கலாம், பரிசுத்தமுள்ளாய் வாழுகிறவர்களாக இருக்கலாம். யாராக யார் தேவ சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இந்த பூமியில் வாழுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஏன் இந்த உதாரணத்தை நான் வேதத்தில் இப்போ நான் கொண்டு வந்தேன்? நம்ம தவறு செய்யும் பொழுது, நம் பாவம் செய்யும் பொழுது உடனே அதற்கான சிக்ஷை தேவன் வெளிப்படுத்தாமல் இருப்பது நம்முடைய இருதயத்தை சில வேளைகளில் கடினப்படுத்தி இன்னும் ஓட வைக்கும், இன்னும் போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாவமும் செய்யலாம், சபைக்கும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விளங்குதா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவருடைய நிலைமை அப்படி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்? இந்த பாவமும் செய்யலாம், சபைக்கும் போகலாம், ஊழியமும் செய்யலாம், பாவமும் செய்யலாம், ஜெபிக்கலாம், பாவமும் செய்யலாம், வேதத்தையும் படிக்கலாம், பாவத்திலையும் வாழலாம், நம்ம சபையில் போய் மற்ற எல்லா காரியங்களையும் செய்யலாம், ஊழியம் செய்யலாம், நமக்கு எதுவும் நடக்கிறது இல்லை, தேவன் உடனே சிட்சிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கூட்டத்தினுடைய இருதயம் கடினப்பட்டு இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தாலுமே இவர்கள் பின்வாங்கி போனவர்களாய் இருக்கிறார்கள். They have lost people. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க, ஆனா பின்வாங்கி போனவங்க. அதனாலதான் யோவான், இப்போ நம்ம 1 யோவான் 1:7 வாசிக்கும் பொழுது அங்க வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதுக்கு முன்னாடி வசனங்கள் நான் வாசிப்போம் அப்படின்னா வாசிக்கலாமா? 1 யோவான் 1வது அதிகாரத்துக்கு வாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் உங்களை கொண்டு போயிட்டதுனால ஆழத்துக்குள்ள அதை காட்டிட்டா உங்களுக்கு விளங்கிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 யோவான் 1வது அதிகாரத்தின் 5வது வசனம் 6வது வசனம் வாசிக்கலாம். தேவன் ஒளியா இருக்கிறார், தேவனில் இருள் இல்லை. ஓகே, நாம் அவரோடு 6வது வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின் நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். எப்படியா யோவான் எழுதுறாரு, நாம் அவரோடு ஐக்கியமா இருக்கிறோம்னு சொல்றோம். இயேசுவோடு கூட நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான், பரலோகத்தின் பிள்ளைகள் தான், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் தான், சியோனின் பிள்ளைகள் தான், நாங்கள் பரலோகத்தின் பிள்ளைகள் தான், எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஆனா அப்படி சொல்லிக்கிறவங்க ஒருவேளை பாவத்தில் இருப்பார்களானால் அவங்க ஆக்சுவலாக என்ன சொல்றாங்கன்னா பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலே வெளிச்சத்தில் இல்லை. நாங்கள் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் அவங்க உண்மையிலே படிக்கல. நாங்கள் படிச்சிட்டோம் சொல்றாங்க எக்ஸாமுக்கு, ஆனால் உண்மையிலே அவங்க படிக்கல. மிஸ் கேட்குறாங்க, படிச்சிட்டியாடா? படிச்சிட்டேன் மிஸ், ஆனால் உண்மையிலேயே படிக்கல. இதேதான். இப்போ கவனிங்க, இப்போ உங்களுடைய இருதயம் எப்படி ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க பாவத்திலையும் இருக்கிறாங்க, ஆனால் ஒளியில் இருக்கிறதா சொல்றாங்க, ஆனால் ஆக்சுவலாக எங்க இருக்கிறாங்க சொல்லுங்க? இருளில் இருக்கிறாங்க. இப்போ பாவத்திலையும் இருக்கிறாங்க, பாவத்திலையும் இருளிலும் இருக்கிறாங்க, ஆனால் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வரும் பொழுது இதுதான் நடக்குமா? அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, இவங்களெல்லாம் கைவிடப்படும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால. ஆண்டவர் இங்கே 3 காரியம் தான் போட்டிருக்காரு, ஆனால் அங்கே நிறைய காரியம் நடக்கும் கைவிடப்படும் பொழுது. நான் உமக்காக இதை செஞ்சேனே, நான் உமக்காக அதை செய்தேனே, நான் இதை செய்தேனே, அதை செய்தேனே, இதை பண்ணேனே, அதை பண்ணேனே. ஆண்டவர் சொல்லுவார், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் சித்தம் செய்தியா? ஆமென். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினியா? உன்னுடைய இஷ்டத்துக்கு நீ வாழ்ந்து உன்னுடைய காரியங்களை எல்லாம் செய்து நீ என்னிடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா நம்முடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வையில் அழுக்கு கந்தையை போல இருக்கிறது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்போ கவனிங்க, இவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்களை யார் என்று தெரியாது என்று சொல்லுகிறார். அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஆனா இவர்கள் மீது ஏன் உடனே ஆண்டவர் சிட்சையை கொடுக்கல? ஏன் சிட்சை வரல?
நாம் பாவம் செய்யும் பொழுது அல்லது தேவனை விட்டு விலகி ஓடும் பொழுது நாம் சபைக்கும் வரோம், ஜபத்திலையும் உட்கார்றோம், வேதத்தையும் வாசிக்கிறோம், கர்த்தருக்காக வாழணும் வைராகியமாக இருக்கிறோம், அதே வேளையில் பாவத்திலையும் வாழுகிறோமே. ஆண்டவர் ஏன் எங்களை சிட்சிக்கல, ஆண்டவர் ஏன் எங்களை தண்டிக்கல, ஆண்டவர் ஏன் எங்களுக்குரிய பலனை எங்களுக்கு கொடுக்கல? அது என்ன தெரியுமா? அதுதான் இரக்கம். மனம் திரும்புவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பேதுரு மறுதலிச்சிட்டாங்க. மறுதலிப்புன்றது சாதாரண பாவம் கிடையாது. பேதுரு மறுதலித்து விட்டான். இயேசுவானவரை எனக்கு தெரியாது என்று சொன்னது மாத்திரமல்லாமல் இயேசுவானவரை தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். நடந்தது என்ன? ஆண்டவர் உடனே பேதுரு ஆண்டவரை மறுதலிச்சிட்டது நிமித்தம் பேதுரு மீது நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்து இறக்கி ஆண்டவர் பேதுருவை கொன்று போட்டாரா? பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் உடன்படிக்கை பெட்டிய லேவியன் அல்லாதவன் தொட்ட உடனே மரித்து போனான். அந்நிய அக்கினியை கொண்டு வந்த 2 பேர் மரித்து போனார்கள். உடனே ஆண்டவர் பேதுரு வந்த மாதிரி அடிச்சிட்டாரா? இல்லை. யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முத்தத்தினால காட்டி கொடுத்தான். நான் யோசிச்சிருக்கேன், முத்தம் கொடுத்த உடனே அவன் டப்புன்னு சாக வேண்டியதானே? விழுந்து செத்து இருந்தான்னா அங்கே அவரை பிடிக்க வந்தவன்லாம் பயந்துருப்பான். ஐயோ இவரை தொட்டா நாமோ செத்துருவோமோ? பண்ணிருக்கலாம்ல. சொல்லுங்க. ஆண்டவர் பண்ணல. ஏன் பண்ணல? ஏன்னா அவர் சிலுவையில் இரக்கத்தை வெளிப்படுத்துவதற்காகவே வந்தார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம கர்த்தருக்கு விரோதமாய் சில காரியங்களை செய்தாலும் ஆண்டவர் நம்மை தண்டிக்காமல், நம்மை புறக்கணிக்காமல், நம்மை புறந்தள்ளாமல், நம்மை கைவிடாமல், நம்மை விட்டுவிடாமல் அவர் இன்றைக்கு வரைக்கும் பொறுமையாய் சகித்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த இரக்கம். சிலுவையில் அவர் நமக்காக சிந்தின ரத்தத்தின் நிமித்தமாய் வேதம் சொல்லுகிறது, அவர் பிதாவின் வலது பாரிசத்தில், வாசிக்கலாமா? அதே 1 யோவான் 2வது அதிகாரத்தின் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவேளை நீங்கள் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை எழுதுறேன். ஆனாலும் ஒருவேளை நீங்கள் பாவம் செஞ்சிடுவீங்கன்னா நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை கைவிட்டு உங்களை ஒதுக்கிட மாட்டார். உங்களுக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது நிமித்தம், அவர் உங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறது நிமித்தம் ஆண்டவர் உங்களை கைவிடாமல், உங்களை விட்டுவிடாமல், மறுபடியும் அவருடைய இரத்தத்தால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் கழுவி உங்களை பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக மாற்றி உங்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்து ஆண்டவர் மறுபடியும் தம்முடைய ராஜ்யத்தில் உங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாற்றுவார். அல்லேலூயா. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிட்டு இழுத்து போத்திட்டு தூங்கலாமா? இல்லை, நமக்குள்ள ஒரு உணர்வு வரணும். என்ன உணர்வு வரணும்? ஐயோ நான் பாவம் செய்தேன், நான் செய்த காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த கண்கள் நித்திரைக்குள்ள போகிறதற்கு முன்பதாக, இரவு நித்திரைக்குள்ள போகிறதற்கு முன்பதாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு நான் யாரையாவது தகாத விதமாய் பேசியிருப்பேனானால், தகாத விதமாய் நடத்தி இருப்பேனானால், இல்லை உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருப்பேனானால் தயவாய் என்ன மன்னிங்கப்பா. ஒருவேளை எனக்கு தெரியாமையே நான் செஞ்சிருக்கலாம், அறியாமையினால் நான் செய்த பாவங்களாக இருக்கலாம். ஏதாவது என்னுடைய அறியாமையினால எனக்கு இருந்த அந்த ஒர்க் ப்ரெஷரில் மற்றவங்க என்ன அந்த நேரத்தில் சொல்லி புஷ் பண்ணது நிமித்தம், அல்லது எனக்கு வந்த அந்த பயங்கரமான ஸ்ட்ரெஸ்னால எனக்கு இருந்த அந்த வலி, என்னுடைய இருதயத்தில் இருந்த வேதனை, எனக்கு இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த கஷ்டம், என்னுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த அந்த பலவீனத்தின் நிமித்தம் நான் ஒருவேளை அந்த காரியத்தை செய்திருக்கலாம். ஆண்டவரே என்னை என்ன பண்ணுங்க, மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது, அதனால தான் அவர் எழுதும் போது எழுதுறாரு 1 யோவான் 1:7, நாம் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். ஆனால் என்ன சொல்லணும்? 8வது வசனத்தில் பாவம் இல்லை என்று சொல்லக்கூடாது. 9வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால். என்னது? நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு உபதேசம் வரவே வந்துருச்சு. என்ன உபதேசம் சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் போதும், அதுக்கப்புறம் நம்ம பாவங்களை அறிக்கை விட வேண்டிய அவசியமே
இல்லை. இல்லைன்னு சொல்றாங்க. நம்ம செய்யற தவறுகளை ஜெபத்துல ஆண்டவரிடத்துல சொல்லி ஒப்புரவாக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தனியா ஒரு டாபிக் நான் பிரசங்கம் எடுத்து வச்சிருக்கேன், கன்ஃபெஷன் அப்படின்னு சொல்லிட்டு, பாவ அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபெஷன் என்னுடைய செர்மன் கீநோட்ஸ்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். கட்டாயமா ஒரு நாள் பேசுறேன். இந்த பாவ அறிக்கையினுடைய அந்த தன்மைகளையும் அதனுடைய பிளெஸிங்ஸையும் நான் புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் நான் பேசுறேன். கட்டாயமா சபைக்கு பிரயோஜனமா இருக்கும். கவனிங்க, ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இன்னைக்கு சொல்றாங்க நம்முடைய பாவங்களை அறிக்கையிட வேணாம், சிலுவையில் ஏற்றுக்கிட்டு நம்ம வந்துட்டோம்ல, அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டீங்களே அதோட போதும், நீங்கள் நேற்று பண்ணுற பாவத்துக்கோ இன்னைக்கு பண்ணுற பாவத்துக்கோ நாளைக்கு பண்ணுற பாவத்துக்கோ நம்ம அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம அறிக்கையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆனால் இங்கே இது எழுதி கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின ஒரு வார்த்தை. இந்த புத்தகம் எப்போ எழுதப்பட்ட புத்தகம் தெரியுமா? யோவான் இவர் தான் வந்து ரொம்ப முதிர்ந்த வயதில் மற்ற பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் எழுதி முடிக்கப்பட்ட பின்பு கடைசியாக எழுதி முடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம். அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான், அதற்கு முன்னாடி கொஞ்சம் காலகட்டத்தில் எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான். இதுக்கு முன்பதாகவே மற்ற புத்தகங்கள் எல்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க. இது எழுதின யாருன்னா அப்போஸ்தலனாகிய யோவான். அவர் யாரோடு கூட இருந்தார்? இயேசுவோடு கூட இருந்தவர். 12 சீஷர்களில் ஒருத்தர். 12 சீஷர்களில் ஒருத்தர் மாத்திரமல்ல, இயேசுவோடு கூட நெருக்கமாக இருந்த 3 பேர்களில் இவர் ஒருத்தர். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இன்னர் சர்க்கிள், வெரி க்ளோஸ் டிசைபிள்ஸ், நெருக்கமான சீஷர்கள். இயேசுவை முகமுகமாய் பார்த்தவர். இயேசுவை குறித்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆமாவா இல்லையா? மத்தேயு, யோவான். மத்தேயு, மார்க்கு, லூக்கால எல்லாம் நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் முழுக்க இயேசு இங்கே போனாரு, மரித்தவர்களை தொட்டு உயிரோடு எழுப்பினாரு, இயேசு அங்க போனாரு, பார்வையை கொடுத்தாரு, இயேசு முடவர்களை நடக்க செய்தார் அப்படின்னு சொல்லி இயேசுவானவருடைய அற்புதங்களையும் அவர் பேசின ஓமைகளையும் சில உபதேசங்கள் அங்கே பார்க்க முடியும். ஆனால் யோவான் சுவிசேஷத்துக்கு வருவீர்களானால் முழுக்க 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 70-80% அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த இறைகள், சத்திய போதனைகளை, சத்திய வார்த்தைகளை தான் வைத்திருக்கிறார். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம பைபிள் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம், ரோமர் நிருபம், கலாத்தியர் நிருபம், எபிரேயர், இந்த 4 புரிந்து விடுமானால் வேதத்தினுடைய பாதி சத்தியங்கள் புரிஞ்சிடும். 3/4%, எனக்கு தெரிஞ்சு 70% சத்தியம் புரிஞ்சிடும். இந்த 4 புரியறதானா கஷ்டம். யோவான் சுவிசேஷமோ, ரோமரும், கலாத்தியரும், எபிரேயரும் புரியறது கஷ்டம். ஆனா புரியுமா? புரியும். படிச்சா புரியும், தியானித்தால் புரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கவனிங்க, நம் பாவம் செய்யும் பொழுது, நம் தேவனிடத்துல அவைகளை அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்க அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். உடனடியாக நம்ம மீது நியாய தீர்ப்பு வராம, ஆக்கினை தீர்ப்பு வராம, ஆண்டவர் நம்மை புறக்கணியாமல், ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் தான் இன்னைக்கும் நம்ம அவருக்கு விரோதமா பேசினாலும், அவரை விட்டு விலகி போனாலும் நம்மை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு லைசன்ஸா எடுத்துக்க கூடாது. Forgiveness, God's forgiveness and grace is not a license to sin again. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், ஒருவேளை நம்ம இன்னைக்கு சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கை செய்து விட்டு விடுவீர்களானால் கர்த்தர் உங்களை மறுபடியும் கழுவி சுத்திகரித்து அவர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப உண்மையும் வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். God is ready to forgive you. God is ready to forgive you. All he need is you come to his presence. அவருடைய பிரசன்னத்துக்கு வாங்க. ஆண்டவர்கிட்ட என்னங்க நமக்கு பெரிய விதண்டாவாதம்? நீங்க உங்க மனைவி கிட்ட விதண்டாவாதம் பண்ணலாம், உங்க கணவன் கிட்ட விதண்டாவாதம் பண்ணலாம், உங்களுடைய நண்பர்கள் கிட்ட விதண்டாவாதம் பண்ணலாம், சம்டைம்ஸ் பாஸ்டர் கிட்ட கூட விதண்டாவாதம் பண்ணலாம். ஆனா கர்த்தரிடத்துல விதண்டாவாதம் பண்ண ஒரு மனுஷன், அந்த மனுஷன் நல்லா கவனிங்க, கர்த்தர் பெருமையை எதிர்க்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். யாரு? கர்த்தர். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்.
இப்போ நான் சொல்றேன், நீங்க யார்கிட்ட வேணா விதண்டாவாதம் பண்ணுங்க, ஆனா கர்த்தர் சமூகத்துக்கு வரும்போது மண்டிட்டுருங்க, ஒரு பாதத்தில் விழுந்துருங்க. உங்களுடைய மண்டி கர்த்தருடைய சமூகத்தில் கூட இட முடியாது, அல்லது கர்த்தருடைய பாதத்தில் கூட விழ முடியாதுன்னா வேற எங்க தான் போய் விழ போறோம் நம்மலாம்? அல்லேலூயா. 2026 வருஷம் அவருடைய பாதத்தில் வந்து விழுந்துருங்க. அல்லேலூயா. அவர் நம்மை உயர்த்துவார். அப்போ ரெண்டாவது, இந்த இரக்கம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம மீது நம் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை உடனடியாக தண்டிக்காமல், சிட்சிக்காமல், நம்மை புறக்கணியாமல், நம்மை கைவிடாமல், அவர் நம் மனம் திரும்புவதற்கு ஒரு டைம் கொடுக்கிறார் பார்த்தீங்களா? அந்த டைம் பீரியட் எதனால கிடைக்குது? சிலுவையின் இரக்கம். சிலுவையின் இரக்கம். சிலுவையில் அவளை இரக்கம் காட்டினதுனால தான் இன்னைக்கும் அவர் இரக்கம் கொடுத்துருக்கிறாரு. நான் சொல்றேன், ஆனால் கடைசியாக இந்த குறிப்பு முடிக்கும் பொழுது இப்படி சொல்லி முடிக்கிறேன். அடிக்கடிக்கு கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயமின்றி சடுதியிலே, ஆண்டவர் டைம் பீரியட் கொடுக்குறாரு இல்லையா? அது அவருடைய இரக்கங்கள். அவர் கொடுத்துட்டே வருவார். நம்ம திருந்துறதுக்கு, மனம் திரும்புறதுக்கு, நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஆண்டவர் தவணைகளை கொடுத்துக்கிட்டே வருவார். ஆனால் கோடாரியானது மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டு நாள் ஒன்று வரும், நம்ம திருந்தலை, இப்படி தான் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது வேற வழி கிடையாது. நாம் பின்வாங்கி போன நிலைமையில் இருக்கிறவர்களாக இருப்போமானால் வேற வழி கிடையாது. அன்னைக்கு கர்த்தர் நியாயாதிபதியாய் அவர் நியாய தீர்ப்பு செய்துதான் ஆக வேண்டும். தகப்பனாய் இருந்தாலுமே, ஒரு நியாயாதிபதி தகப்பனாய் இருந்தாலுமே, அந்த நீதிபதியினுடைய பிள்ளையை கொண்டு வந்து குற்றவாளி கூண்டில் நிறுத்தும் பொழுது அந்த குற்றங்கள் ஆதாரபூர்வமாய் அந்த இடத்துல நிரூபிக்கப்படுமானால் கட்டாயமாய் நீதிபதி என்ன பண்ணணும்? தண்டனையை கொடுத்து தான் ஆகணும். ரொம்ப ஸ்ட்ராங்காக எவிடன்ஸை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிர்த்தரப்பு வழக்கு பயங்கரமாக கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போது ஜட்ஜால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன பண்ண முடியாது? மன்னிக்க முடியுமா? நியாய தீர்ப்பை கொடுத்து தான் ஆகணும். நியாய தீர்ப்பை கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? இப்போ கவனிங்க, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தகப்பனாக இருக்கிறார். ஆனால் வருகையில் நாம் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்களாக இருப்போமானால் அவர் நீதிபதியாக வெளிப்படுவார். ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கிறது போல் அன்னைக்கும் பிள்ளைகளாக இருப்போமானால் அவர் நமக்கு தகப்பனாக இருப்பார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மிச்ச 2 குறிப்புகளை நான் சுருக்கமாக முடிச்சிட விரும்புகிறேன். வேகமாக எடுத்து எனக்கு 2 வசனங்கள் நீங்கள் வாசித்து கொடுத்தா போதும். முதலாவது ரோமர் 8:32 வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரத்தின் 32வது வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். இப்போ பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற ஒரு காரியம் நான் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய பிரதானமான ஒரு தேவை ரட்சிப்பு, ஆத்தும மீட்பு. கவனிக்கிறீங்களா? ஐயோ, உயிரோடு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். நான் துவக்கத்தில் சொன்னேன், ஒரு மனிதனுடைய பிரதான தேவை ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. ஆமென். ஆத்தும ரட்சிப்பு. இப்போ பவுல் எழுதும்போது எழுதுறாரு, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக, நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அப்படின்னா ஒரு மனிதனுடைய பிரதான தேவையாகிய ரட்சிப்பையே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாய் பிதாவானவர் நமக்கு கொடுத்திருப்பாரானால், நம்முடைய பிரதான தேவை என்ன சொல்லுங்க? என்னங்க பேசவே மாட்டீங்க? ரட்சிப்பு. அதையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா இயேசு கிறிஸ்து மூலமா கொடுத்துட்டாருன்னா, மற்ற எவைகள் எல்லாவற்றையும் நல்ல வேலை, நல்ல வீடு, நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல வரன்கள், நல்ல கணவன் வரணும், நல்ல மனைவி வரணும், நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், இடம் வாங்கணும், பைக் வாங்கணும், கார் வாங்கணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், எட்ஸெட்ரா 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 எட்ஸெட்ரா. இவைகள் எல்லாவற்றையும் நமக்கு அருளாமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. நீங்க நியாயமா இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கைத்தட்டி அல்லேலூயா சொல்லியிருக்கணும். ஆனா யாருமே கை தட்டல. தூங்கிட்டீங்களா? வெதர் சில்லுன்னு இருக்கிறதுனால அப்படியே கொஞ்சம் இழுக்குது போல. இழுக்குதா இல்லையா? ஃபேன் போட்டுடலாமா? இன்னைக்கு ஒரு ஃபேனும் ஆன்ல இல்லையே. பாருங்க, என் ஃபேன் மட்டும்தான் ஆன்ல இருக்கு.
வழக்கமாக நான் தான் ஃபேன் போட மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி வெதர் கண்டிஷன் ஒத்துக்காது. எவ்வளோ வெயில் இருந்தாலும் தாங்கிடுவேன், குளிர் செட் ஆகாது. ஆனால் இந்த வருஷம் பாருங்க ஆப்போசிட்டாக நடக்குது. நல்லா தாங்குது உடம்பு குளிரெல்லாம். கர்த்தர் இம்யூன் அதிகமாகிட்டாருன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். செட் ஆயிடுச்சு போல. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். சரி, அப்போ கவனிங்க, இந்த காலை வேளையில் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பெரிய கிஃப்ட் இல்லை, ஒரு கம்பேரிசன். இயேசுவானவரையே சிலுவையில் பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்து அவர் உயிர் தெளிந்து ரட்சிப்பு நமக்கு கொடுத்துட்டாரு. அது இந்த பக்கம். அப்புறம் உங்களுடைய தேவைகள் என்ன தேவைகள் இருக்கு? முட்டி வலிக்குது பிரதர், அப்புறம் முதுகு வலிக்குது, அப்புறம் வேற என்னென்ன வலி, எல்லா வலியும் வச்சுக்கலாம். அப்புறம் இடம் வாங்கணும். சரி, இப்போ கேட்குறேன், நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்ற தேவை பெருசா, இல்லை அதாவது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற இடம் பெருசா, இல்லை சிலுவையில் இயேசுவானவருடைய மரணம் பெருசா? சொல்லுங்க. வரவே மாட்டேங்குது பாருங்களேன். சிலுவை தான் பெருசு. சரி, வீடு பெருசா சிலுவை பெருசா? உலக ஆஸ்வாதங்கள் பெருசா சிலுவை பெருசா? சாப்பாடு பெருசா சிலுவை பெருசா? உடை பெருசா சிலுவை பெருசா? சொல்லுங்க. பைக் பெருசா சிலுவை பெருசா? கார் பெருசா சிலுவை பெருசா? ஆமென். நகை பெருசா சிலுவை பெருசா? பணம் பெருசா சிலுவை பெருசா? சொத்து பெருசா சிலுவை பெருசா? போட்டுட்டு இருக்கிற சாரி பெருசா சிலுவை பெருசா? பட்டு புடவை 50,000 ரூபாய் பட்டு புடவை பெருசா, இயேசுவானவருடைய சிலுவை பெருதா? அதனால தான் நான் அதை மேலே வச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் கீழே வச்சுட்டு இருக்கேன். இப்போ சொல்கிறேன் பாருங்க, பவுல் என்ன கேட்குறாரு, ஏன்பா இதையே கொடுத்துட்டாருன்னா இதெல்லாம் கொடுக்க மாட்டாரா? ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் வேதனையில் இருக்கிறீங்க? ஏன் உங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன்? ஏன் உங்களுக்கு சந்தேகம்? ஏன் அவிசுவாசம்? அல்லேலூயா. எப்படி கொடுக்குறாரு? அதான் இரக்கம். இந்த சிலுவையின் இரக்கம் என்ன பண்ணுது? நம்மை புதிய மனிதனாய் மாற்றுவது மாத்திரமல்ல, நம்மீது வரவேண்டிய தேவனுடைய சிட்சையும் தண்டனையும் கொஞ்ச காலத்துக்கு தாமதப்படுத்தி நம் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுப்பது மாத்திரமல்ல, இந்த பூமியிலே நம்முடைய தேவைகள் அத்தனையும் சந்திப்பதற்கும் ஆண்டவருடைய இரக்கம் அவர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இயேசுவானவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல அவர் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீங்களா? சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, டாக்டர் டேப்லெட் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆமென். கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சரீரத்தில் பலன் தருவார். சரீரத்தில் பலன் தந்து உங்களை வாழ வைப்பார். ஆண்டவர் பிசாசுகள், அவர் வாழ்ந்த நாட்களில் பிசாசுகளை துரத்தினார். வாழ்க்கையில் இன்றைக்கும் ஒரு வேளை யாராவது மந்திர தந்திரம், மாந்திரிகம், பில்லி சூன்யம், எனக்கு இது பண்ணிட்டாங்களோ அது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பயத்தோட கலகத்தோட சில வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அப்படி யோசிக்கிட்டு இருக்கீங்களா? அன்னைக்கு இயேசுவானவரால் செய்ய முடியும்னா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இன்றைக்கும் செய்ய முடியும், நாளைக்கும் செய்ய முடியும். அவைகளையெல்லாம் பார்த்து கலங்காதிருங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவரிடத்துல வந்த அநேகமாயிரம் ஜனங்கள், 5000 புருஷர்கள், 5000 புருஷர்கள், அப்போ அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், கூட வந்த அப்பா அம்மா நண்பர்கள், அப்புறம் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி, இவங்க எல்லாருமே சேர்த்தா ஒரு 24,000 25,000 கால்குலேஷன் பண்ணிப்போம். அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்குறாரு, என்ன இருக்கு இங்கே? ஒரு சின்ன பையன் 5 loaves ஆஃப் பிரெட் வச்சிருக்கான், 5 அப்பங்களை வச்சிருக்கான், அண்ட் he has a 2 fish, 2 மீன் வச்சிருக்கான், கொண்டு வாங்க. அதை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்க சொல்லுகிறார். எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கொடுக்கும்பொழுது எத்தனை இருந்தது? வெறும் 5 அப்பம் 2 மீன் தான். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு இன்னைக்கு வருமானமும் அப்படி தான் இருக்குது, எனக்கு இன்னைக்கு வருமானமும் இந்த 5 அப்பம் 2 மீன் மாதிரி தான் இருக்குது, எங்கள் குடும்பத்துலேயும் பண கஷ்டம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறவங்களா இருக்கலாம். ஆனால் மாதம் மாதம் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார், தேவைகளை பெருகி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவங்க எடுக்க எடுக்க வந்து தான் பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் பெருக செய்தது போல உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா பெருக செய்வார். 1 மாதமும் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். 1 மாதமும் கர்த்தர் உங்களை ஒரு தக்காளி கூட நீங்க போய் கடனை வாங்குற அளவுக்கு விட மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்புறவங்க இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க இருக்கீங்களா? இங்க யாராவது
ஹல்லேலூயா. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். நான் வசனத்தை ரொம்ப அழுத்தமா நம்புறேன். என்ன வசனம்? தாவீது சொன்னா, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுமுள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறைந்து திரிந்ததையும் நான் காணவில்லை. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சபையில் நீங்கள் எத்தனையோ பேர் காணிக்க கொடுக்குறீங்க, வாலிப பிள்ளைங்க காணிக்க கொடுக்குறாங்க, நாங்கள் கொடுக்குறோம். அவைகள் எல்லாம் என்ன பண்ணுறோன்னா, எத்தனையோ ஓல்டேஜ் ஹோம்ஸ்க்கும், எத்தனையோ ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும், எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கும் என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு உணவு, அரிசிகளையும் பருப்புகளையும் மளிகை ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு நிறைய தெரியும். இங்கே இருக்கிற ஆல்மோஸ்ட் 80% ஃபேமிலியினுடைய பின்னணி, உங்களுடைய குடும்ப கஷ்டம், உங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் கொடுக்குறீங்கல்ல, ஒரு அறிவிப்பு கொடுக்கும் பொழுது கொடுக்குறீங்க இல்லையா? நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் எத்தனை பேருக்கு அரிசி போகுது, எத்தனை பேருக்கு ப்ரொவிஷன் போகுது, எத்தனை பேருக்கு புது உடைகள் போகிறது, எத்தனை பேருக்கு நன்மையான காரியங்கள் போகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இவைகள் எல்லாம் செய்கிற நம்ம கர்த்தர் கைவிட்டுருவாரா? அந்த 5 அப்பத்தையும் கொண்டு வந்து கொடுத்தான்ல பையன், அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தான்ல, சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்களேன். அங்கே வசனம் சொல்லுது, எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டாங்க. அப்போ அவன் கொண்டு வந்தது 5 அப்போ 2 மீனா இருந்திருந்தாலும் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது அன்லிமிட்டடாக கொடுத்தாரு. விளங்குதா உங்களுக்கு? அவன் கொடுத்தது 5 அப்பம் தான், 2 மீன் தான். ஆனால் திரும்ப அப்பமும் மீனும் வைக்கும் பொழுது அவனுக்கு அன்லிமிட்டடு. அவன் 10 சாப்பிடலாம், 50 சாப்பிடலாம், 15 சாப்பிடலாம், எத்தனை வேணா சாப்பிடலாம், எத்தனை ஃபிஷ் வேணா வச்சுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அவன் கொடுத்தது லிமிட்டடு. அவன்கிட்ட இருந்ததை கொடுத்துட்டான். 5 அப்பம் 2 மீன் தான் இருந்தது, கொடுத்துட்டான். ஆனால் ஆண்டவர் அங்கே வந்த எல்லாருக்கும், ஈவன் இன்க்ளூட் தட் பாய், அவனையும் சேர்த்து ஆண்டவர் கொடுத்தது அன்லிமிட்டடாக கொடுத்தாரு. அப்போ கொடுக்குற உங்களை கர்த்தர் கொடுக்காம விட்டுருவாரா? சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கெங்கிருந்தோ இருந்து சபைக்கு வரீங்க, எவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் இருந்தெல்லாம் சபைக்கு வரீங்க. சில கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாம் அறிவிப்புகளை விடும் பொழுது மனமு வந்து கொடுக்குறீங்கல்ல, கர்த்தர் விட்டுருவாரா? அல்லேலூயா. அவைகள் எல்லாம் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட நினைவில் வைத்து பலன் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. கடைசியாக யூதா 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அங்கே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னன்னா, நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ரொம்ப எளிமையா சிம்பிளா நான் இந்த குறிப்பை முடிச்சிடுறேன். இது ஒரு ஆழமான ஒரு குறிப்பு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம முதல்ல பார்த்தோம், மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு மீட்பை கொடுக்கும்படியாக, ரட்சிப்பை கொடுக்கும்படியாக இயேசுவானவர் இந்த பூமியில பிறந்து இரக்கத்தை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? மனிதனை மீட்கும்படியாக இந்த பூமியில மனிதனாய் பிறந்து, அந்த மனிதனுடைய பாவத்துக்காக சிலுவையில் பலியாய் தொங்கி ஜீவனை விட்டு மறுபடியும் 3வது நாள் உயிர்த்தெழுந்து நமக்கு ரட்சிப்பின் வாசலை திறந்து இன்னைக்கு அவருடைய 1வது வருகையில் நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இரக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படிப்பட்ட இரக்கம்? பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சித்து நம்மை நீதிமான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி. புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இங்க யூதா எழுதுறாரு, சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். பெற காத்திருங்கள் அப்படின்னா இவர் எதை குறிக்கிறாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வருகையை குறித்து பேசுகிறார். இந்த கடைசி ஒரு சில வசனங்கள்ல அவர் முதல் தடவை மனுஷனா வந்தாரு, ஒரு இரக்கம் கொடுத்தாரு. அந்த இரக்கம் எதுக்குன்னா, நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நீதிமான்களாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்கான இரக்கம் அது. இன்னைக்கு நம்ம மாறிட்டோமா? மாறிட்டோம். புது சிருஷ்டியா மாறிட்டோமா? மாறிட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் மன்னிக்கிறாரா? மன்னிக்கிறார். தேவைகளை சந்திக்கிறாரா? சந்திக்கிறார். இப்போ எழுதுறாரு, இதோட நிறுத்திடாதீங்க, இரக்கம் இதோட முடியலங்க. பாவங்கள் கழுவப்பட்டது, நீதிமானா மாறிட்டோம், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். இரக்கம் முடிஞ்சிருச்சா? இல்ல. தொடர்ந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இரக்கம் முடிஞ்சிருச்சா? இல்ல.
நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார். சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இரக்கம் முடிஞ்சிருச்சா? இல்ல. யூதா எழுதுறார், இல்ல 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 இல்ல, பெரிய இரக்கம் ஒன்று உண்டு. பெரிய இரக்கம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காட்ஸ் mercy unites us to Jesus in the eternal home. அப்படின்னா கர்த்தருடைய இரக்கம் நம்மை நித்திய வீட்டில் இயேசுவோடு இணைக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் முறை அவர் மனுஷனா வந்தபோது என்ன பண்றாரு? மனுஷனா வந்து ஒரு இரக்கத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன இரக்கம்? பாவியா இருக்கிற ஜனங்களை எல்லாம், சேத்துல, பாவம் என்கிற சேத்துல இருக்கிற ஜனங்களை எல்லாம், சேத்துல இருக்கிறவங்களை தூக்கி கழுவி என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புதிய வஸ்திரத்தை கொடுத்து நீங்க புதிய வாழ்க்கைய வாழு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப ரெண்டாவது மறுபடியும் வர போறாரு இல்லையா? வந்து என்ன பண்ண போறாருன்னா, வந்து நான் உன்னை சேத்துல இருந்து எடுத்து புதிய வாழ்க்கை கொடுத்தது மாத்திரமல்ல, நீ என்னோடு கூட வான்னு சொல்லி கரங்களை பிடிச்சு கொண்டு போயிட்டு அவருடைய நித்திய வீட்டுல நித்திய நித்திய காலமாய், அவருடைய வீட்டுல நித்திய நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ நமக்கு இரக்கத்தை கொடுக்க போகிறார். அதான் யூதா இங்க எழுதும்போது எழுதுகிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக, அந்த வார்த்தையை முழுசா வாசிங்க. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய வீடு, வரப்போகிற பரலோக ராஜ்யம், பரலோகத்துல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறோம். நித்திய நித்திய காலமாய் அவருடைய வீட்டுல நம்ம வாழுவதற்கு ஏதுவான இரக்கத்தை பெற என்ன பண்ணுங்கன்னா, காத்திருங்கள். ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்து கொடுத்த இரக்கம் எங்க நிறைவடைகிறதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடைசியில் அவர் வரும் பொழுது நம்முடைய கரங்களை பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மணவாளன் மணவாட்டினுடைய கரங்களை பிடித்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்குள்ள வருவது போல. யூதர்களுடைய திருமண பாரம்பரியமே அதுதான். அதனுடைய ஒப்பமையில தான் இந்த சத்தியங்களை எல்லாம் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். நான் சொல்லிடுறேன், நம்ம வழக்கங்கள்லையும் அதை பண்றோம், ஆனா கொஞ்சம் உல்டாவா நடக்குது இல்லையா? சரி, யூதர்களுடைய வழக்கப்படி என்ன பண்ணுவாங்க? நிச்சயம் பண்ணுவாங்க, பெட்ரோத்தல். எப்படி நடக்கும்? மணவாளன் போயிட்டு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மணவாட்டினுடைய வீட்டுல பெரிய விருந்து ஆயத்தப்படுத்தி அந்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும். அங்க நிச்சயம் முடிஞ்சிரும், பெட்ரோத்தல் முடிஞ்சிரும். சரிங்களா? அப்ப மணவாளன் சொல்லுவாரு, நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்டேன்னா, திரும்ப என்னுடைய மனைவியோடு கூட நான் வாழுவதற்கு தேவையான எல்லா வீடு சொத்து எல்லாவற்றையும் நான் ஆயத்தப்படுத்திட்டு நான் வந்து மனைவியை கூட்டிட்டு போவேன். நம்முடைய முறையும் அதானேங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்னா, நம்முடைய முறையில நிச்சயம் முடிஞ்சிட்டு வந்த உடனே பொண்ணு வீடும் பையன் வீடும் உட்காந்து பேசி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். கரெக்டா? ஆனா யூதர்களுடைய வழக்கப்படி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. கணவன், அதாவது மணவாளன் வந்து மணவாட்டியை பார்த்துட்டு நிச்சயம் முடிச்சுட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு மணவாளனுடைய வீடு புறப்பட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப திருமணம் பண்ணி கொள்ளுவதற்கு எப்போ வேண்டுமானாலும் வருவாங்க. ஒவ்வொரு நிச்சயத்துக்கு பின்பு ஒவ்வொரு நாளும் மணவாட்டி ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மணவாட்டின்னா பெண், மணப்பெண் ஆயத்தமாக இருக்கணும். மணவாளன் வந்துட்டாரு அப்படின்னா உடனே மணவாட்டி என்ன பண்ணணும்? அவர் கூட போயிடணும். மணவாளன் எப்போ வருவார்னு தெரியாது. இது யூதர்களுடைய வழக்கம். அதனால தான் 10 கன்னிகைகள் ஊமையில் பார்க்குறோம். 10 கன்னிகைகள் இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மணவாட்டினுடைய தோழிகள். மணவாளன் வந்து கூட்டு போகும்பொழுது மணவாட்டினுடைய தோழிகளும் என்ன பண்ணுவாங்க? விருந்துக்கு போவாங்க, திருமண விருந்துக்கு. இதில் 5 பேருக்கு என்ன இருந்தது? எண்ணெய் இருந்தது. 5 பேருக்கு எண்ணெய் இல்லை, எண்ணெய் இல்லை. எண்ணெய் இருந்தது, எண்ணெய் இல்லை. அப்போ மணவாளன் வந்துட்டாருன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே ஆயத்தமா இருந்த மணவாட்டி மணவாளனோடு கூட போய் சேர்ந்துட்டாங்க. மணவாட்டினுடைய தோழிகள் 5 பேர் என்ன பண்ணாங்க? அவங்களும் போய் சேர்ந்துட்டாங்க. எண்ணெய் இருந்தது அவங்களுக்குள்ள, அவங்க விளக்குல எண்ணெய் இருந்தது. ஆனா விளக்குல எண்ணெய் இல்லாத மணவாட்டிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்கள் கைவிடப்பட்டார்கள். அப்படின்னா அவங்களால போய் என்ன பண்ண முடியல? அந்த வெட்டிங் செரிமனியை பார்க்க முடியல. ஆண்டவருடைய வருகையும் இதே போலதான். ஆண்டவர் முதல் தடவை இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை நீதிமான்களாய் மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி நம்மை இயேசு கிறிஸ்துனுடைய மணவாட்டியாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அவர் திரும்ப எப்போ வருவாருன்னு தெரியாது. அவர் வரும் பொழுது நம்ம எல்லாரும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தமா இல்லைன்னா, நம்ம ஆயத்தமா இல்லை என்றால் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்முடைய நிலைமையும் கைவிடப்பட்ட நிலைமையாய் மாறும்.
அப்போ நம்ம ஆயத்தமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? புது சிருஷ்டியா இருக்கிறோம். தேவனுக்கு விரோதமாய் நம்முடைய வாழ்க்கையில எவைகளாது இருக்குமானால் அவைகளெல்லாம் விட்டு ஆண்டவரிடத்துல ஒப்புரவாக வேணும். ஆண்டவரிடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடணும், ஜெபிக்கணும், கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கணும், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நாம் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பின்வாங்காதபடி நம்மை காத்து கொள்ளுவோமானால், ஆண்டவருடைய அன்பை விட்டு நாம் பின்வாங்காமல் காத்து கொள்ளுவோமானால், அவருடைய நித்திய இரக்கம், அங்கதான் இரக்கம் முடிவடையுது. நம்ம நினைக்கிறோம் இங்க நம்ம அவர் காட்டுற இரக்கத்துக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்துல லாபான் ரொம்ப உஷாரான ஆளுங்க. பழைய ஏற்பாட்டுல லாபான் ஒருத்தர் இருந்தான் இல்லையா? எலியேசர் gift கொடுத்த உடனே, நீங்க படிச்சிருப்பீங்க ஆதியாகமம், ரெபேக்காளுக்கு எலியேசர் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா gift கொடுத்துருவாரு. தங்கம் கோல்டு எல்லாம் எடுத்து கொடுத்த உடனே அந்த அம்மா அதெல்லாம் மாட்டிட்டு எனக்கு gift எல்லாம் கொடுத்தாருன்னு சொன்ன உடனே லாபானுக்கு, ஆஹா இதெல்லாம் ஒருத்தன் கொடுக்குறான் அப்படின்னா பொண்ணை இந்த வீட்டில் கட்டி கொடுத்துட வேண்டியதான். உடனே என்ன பண்றாருன்னு எல்லாம் முடிச்சுட்டு, உங்களுக்கு இஷ்டமா இஷ்டம் போயிடு. என்னங்க லாபானை இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, இருந்தாலும் அந்த மாதிரியான ஆள் தான். சரி, விஷயத்துக்கு வருவோம். போயிட்டாரு, ரெபேக்கால கட்டி கொடுத்துட்டாங்க. ரெபேக்கால ஈசாக்கோடு கூட என்ன பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நாமும் அதே போலதான் இங்க ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்கிறோம். பாத்தீங்களா? இந்த இரக்கங்களை எல்லாம் பார்த்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற பிளெஸிங்ஸ், ஒவ்வொரு பிளெஸிங்ஸ், நல்ல வேலை கொடுக்கிறாரு, நல்ல கணவன் கொடுக்கிறாரு, நல்ல மனைவி பிள்ளைகள், நல்ல வாகனங்களை கொடுக்கும் பொழுது, நல்ல இடங்களை கொடுக்கும் பொழுது, நல்ல வீடு கொடுக்கும் பொழுது, நம்ம எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் நிறைவேற்றும் போது நம்ம ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த இரக்கம் மாத்திரம் போதாது, இது மட்டும் கிடையாது. இரக்கம் எங்க முடியுதுன்னா அங்கதான் முடியுது. எங்க முடியுது? அங்கதான் முடியுது. நம்ம இங்க பெற்றுக்கொண்டு அங்க விட்டுட்டோம்னா பிரயோஜனம் இல்லை. அப்போ இந்த இரக்கங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது, ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இதை காட்டிலும் மேலான ஒரு இரக்கம் எனக்கு உண்டு. அவர் வருகையிலே என்னை என்ன பண்ணுவாரு? அவர் வருகையிலே என்னுடைய கரம் பிடித்து என்னை நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? எல்லாரும் எழுந்து நிற்க.